அந்த புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வராங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப உலுக்கிருச்சு. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப மனசை ரொம்ப பரட்டுற மாதிரி அந்த ப்ரெசன்டேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைடு என்னை ரொம்ப அதுக்கப்புறம் நான் ஃபாலோவே பண்ண முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்லைடை போட்டுட்டு அவ்வளோ பெரிய அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நிறைய 40s இருக்கிறவங்க உட்காந்துருக்கோம். 40 to 50 நிறைய உட்காந்துருக்கோம். எங்களை பார்த்து சொல்கிறாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜென்ரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு see their ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் their லைஃப் டைம் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஒரு தலைமுறை தான் நம்முடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னு. ரொம்ப எவ்வளோ வேதனையான ஒரு டிஸ்கஸிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்கள். அவங்க வந்து ஒரு புனைவாலாம் சொல்லலை. அதாவது நம்ம வந்து தாத்தா பாட்டி வந்து 99-100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த அப்பா அவர் 90 வயசு 95 வயசு போவார். அது வந்து இயல்பான ஒரு சுழற்சியாக இருக்கும். ஒரு அப்பா இருக்கும்போது மகன் இறந்து போகிறது, ஒரு தாத்தா இருக்கும்போது அவருடைய பையன் இறந்து போகிறது மாதிரி ஒரு வேதனையான விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நிறைய இடங்களில் என்னோடய கிளினிக்லேயே நான் பார்ப்பேன். அதாவது வயசான அப்பா அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டு வராங்க. அப்படியே உள்டாவா, முன்னாடி வந்து பையன் அம்மாவுக்கு முட்டு வலின்னு அம்மாவை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ மாறி போய் அப்பா 80 வயசில் 75 வயசில், பையனுக்கு 50 வயசு 45 வயசில் அவனை கூப்பிட்டு, சார் சுகர் கண்ட்ரோலே ஆகலை சார், கிட்னி பிரச்சனையாக இருக்குது, இப்போ திடீர்னு கேன்சர் வந்து, இப்படி பல பிரச்சனைகளை தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப வேதனையான ஒரு சூழல் கூடிக்கிட்டே இருக்குது. அந்த தோசைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம மரபில் பழக்கமான விஷயம், நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம். பல காரணங்களுக்காக அது வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. திரும்ப ஏன் அதை கொண்டு வரோன்னா, நம்ம ஒரு ஒன்று டிஃப்ரெண்ட் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேறு கனிமங்கள், உப்புக்கள், அது நல்லது செய்யக்கூடிய பல விஷயம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இழந்துட்டு மோனோட்டோனஸாக ஒரே அரிசியும் கோதுமையும் பிரதானமாக ஆக்கினதுனால தான் பல பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன் 65-70களுக்கு அப்புறம் தான் அரிசியும் கோதுமையும் பிரதானமாச்சு. அது வரைக்கும் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் இட்லி தோசை சாப்பிட்டாங்க. சில வீடுகள்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் இட்லி உண்டு. அப்படி இருந்த குடும்பங்கள் வந்து இன்னும் நம்ம இதில் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் எழுதும் போது படித்த ஞாபகம் இருக்குது. 3:30 மணிக்கு வேகமாக பேக்கை தூக்கிட்டு ஓடிருக்கார். என்னென்னா அவங்க வீட்டில் இன்றைக்கி இட்லி சுடுறாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா அப்படி இருந்திருக்கோம் நம்ம. இப்போ சமீபத்தில் நான் படித்தேன், அதை 3:30 மணிக்கு திருன்னு ஓடுறதுக்கு ஒரே காரணம் அந்த இட்லியாக தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் மற்ற தானியங்களை. ஆனால் இப்போ வந்து டோட்டலாக அதை விட்டு வெளியே வந்துட்டோம். அதில் 2-3 ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சில தானியங்கள், அதில் குறிப்பாக கம்பு, வரகு, குதிரைவாலி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. சர்க்கரையை வேகமாக ரத்தத்துக்குள்ளே அப்சார்ப் பண்ணாது. எந்த உணவு ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக எடுக்குதோ, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அப்படி வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டோன்னா, உருளைக்கிழங்கில் இருக்கிற 95% அந்த கார்போஹைட்ரேட் விதின் ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே வேகமாக பிளட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வேகமாக அப்சார்ப் ஆகும். அதே நல்ல பாலிஷ் போட்ட பச்சரிசி சாப்பிட்டா படு வேகமாக அதுவும் அப்சார்ப் ஆகும். அது எப்படி சர்க்கரையை தண்ணியில் கலந்து குடிக்கிறத விட கொஞ்சம் தான் டிலே ஆகும், மற்றபடி அவ்வளோ வேகமாகும். அந்த புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வராங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப உலுக்கிருச்சு. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப மனசை ரொம்ப பரட்டுற மாதிரி அந்த ப்ரெசன்டேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைடு என்னை ரொம்ப அதுக்கப்புறம் நான் ஃபாலோவே பண்ண முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்லைடை போட்டுட்டு அவ்வளோ பெரிய அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நிறைய 40s இருக்கிறவங்க உட்காந்துருக்கோம். 40 to 50 நிறைய உட்காந்துருக்கோம். எங்களை பார்த்து சொல்கிறாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜென்ரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு see their ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் their லைஃப் டைம் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஒரு தலைமுறை தான் நம்முடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னு. ரொம்ப எவ்வளோ வேதனையான ஒரு டிஸ்கஸிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்கள். அவங்க வந்து ஒரு புனைவாலாம் சொல்லலை. அதாவது நம்ம வந்து தாத்தா பாட்டி வந்து 99-100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த அப்பா அவர் 90 வயசு 95 வயசு போவார். அது வந்து இயல்பான ஒரு சுழற்சியாக இருக்கும். ஒரு அப்பா இருக்கும்போது மகன் இறந்து போகிறது, ஒரு தாத்தா இருக்கும்போது அவருடைய பையன் இறந்து போகிறது மாதிரி ஒரு வேதனையான விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நிறைய இடங்களில்
என்னோடய கிளினிக்லேயே நான் பார்ப்பேன். அதாவது வயசான அப்பா அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டு வராங்க, அப்படியே உள்டாவா. முன்னாடி வந்து பையன் அம்மாவுக்கு முட்டு வலின்னு அம்மாவை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ மாறி போய் அப்பா 80 வயசில் 75 வயசில், பையனுக்கு 50 வயசு 45 வயசில் அவனை கூப்பிட்டு, சார் சுகர் கண்ட்ரோலே ஆகலை சார், கிட்னி பிரச்சனையாக இருக்குது, இப்போ திடீர்னு கேன்சர் வந்து, இப்படி பல பிரச்சனைகளை தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப வேதனையான ஒரு சூழல் கூடிக்கிட்டே இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்தியா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டைமில் நமக்கு வந்து நம்மளுடைய சராசரி ஆயுட்காலங்கிறது வெறும் 37 வயசு தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் வந்து தமிழ்நாட்டில் 69 இருக்குது, சில மாநிலங்கள் 70, 71 வரைக்கும் வந்துட்டாங்க. 37லேருந்து 71க்கு மாறினதுக்கு மாடர்ன் சயின்ஸும் பப்ளிக் சானிடேஷன் ஃபெசிலிட்டி கூடதுலேருந்து வேக்சின்ஸ்லேருந்து எத்தனையோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மெதுவாக நகர்த்தி கொண்டு வந்து இவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க. லாஜிக்காக யோசித்து பார்த்தா இன்னொரு அடுத்த 10 வருஷத்தில் இன்றைக்கி வந்து இங்கே டொரண்டோவில் கிடைக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை இங்கே மேயோ கிளினிக்கில், கிளீவ்லாண்ட் கிளினிக்கில் கிடைக்கிற, ஜான் ஹாப்கின்ஸில் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு இந்தியாவிலே கிடைக்குது, மெட்ராஸ்லேயே கிடைக்குது. அவ்வளோ தூரம் மெடிசன் ஒரு மெடிக்கல் ஹப்பாக வந்து இந்தியாவில் நிறைய இடங்கள் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் முன்னாடி 37லேருந்து 70க்கு போன நம்ம லாஜிக்காக யோசிச்சா இனிமேல் ஆவரேஜ் ஸ்பென் 90, 85ன்னு எப்படி ஃபின்லாந்தில் இருக்க மாதிரி அப்படிலாம் வரணும் இல்லையா? ஆனால் அப்படி வராதுங்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 50 வயசு 40 வயசில் இருக்கவங்களாம் 70, 65ன்னு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 25 வயசில் இருக்கிறவங்க, இன்றைக்கி 15 வயசில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி 80 வயசு வந்து குவாலிட்டியான லைஃப் கிடைக்குமான்னா பிக்கஸ்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்னு சொல்லக்கூடிய 25லேருந்து 45 வயசுக்குள்ள ஏகப்பட்ட நியூ டயபெட்டிக், மிகப்பெரிய அளவில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கூடியிருக்கு. அது எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னா, லான்செட்னு ஒரு மேகசின் வருது, அது வந்து மருத்துவத்துக்கான மிக முக்கியமான பத்திரிகை. அவங்க வருஷம் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ்ன்னு எடுப்பாங்க. இந்த வருஷத்தினுடைய குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018ல் இப்போ தான் போன வருஷத்தினுடைய டேட்டா வந்திருக்கு. அந்த குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018ல் இன்றைக்கும் சர்க்கரை வியாதியில் இந்தியா தான் முதலிடம். நம்ம ஐபிஎல்லில் தோக்குறோமோ, வேர்ல்டு கப்பில் தோக்குறோமோ, டயபெட்டிக் கப்பை 7-8 வருஷமாக தொடர்ந்து கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற 29 ஸ்டேட்டில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. போன வருஷம் கூட கேரளா வச்சுருந்தாங்க, இந்த தடவை நம்ம வாங்கிட்டோம். அவங்கள்ட்ட அந்த பர்சன்டைல் ஆஸ்பெக்டில், பர்சன்டேஜ் ஆஸ்பெக்டில் கணக்கு போட்டு வருஷம் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கப்பு நமக்கு. அப்புறம் இது இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரீசன் ஃபார் டயபெட்டிக்கில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹை இன்டேக் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் செடன்ட்ரி லைஃபு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லு, அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சக்கரை அதிகமாக எடுக்கிறது எல்லாம் தெரியாத விஷயம் கூட்டிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் புதுசாக ஒரு டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஏர் பொல்யூஷன் சக்கரை வியாதியை உண்டாக்குதுங்கிறான். ஏர் பொல்யூஷனால் தும்மல் வரும், சளி வரும், ஆஸ்துமா வரும், அரிப்பு வரும்னு படித்தோம். இப்போ சக்கரை வியாதி வர்றதுக்கும் அது ஒரு காரணங்கிறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப எவிடென்ஷியலாக நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்கிறவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. அந்த குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு 130 ஆத்தர் அதுக்கு அவ்வளோ பேர் சேர்ந்து எழுதி அவங்க வந்து அதை பண்ணி கொண்டு வராங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ரீசன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. நிறைய புதிய காரணங்கள் வந்து மருத்துவம் இல்லாத வாழ்வியல் காரணங்கள், சுற்றுச்சூழல் காரணங்கள்லாம் எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு துறை வந்து பெருசாகிட்டே இருக்குது. முன்னாடிலாம் வந்து எல்லாமே மரபு ரீதியாக வருதுன்னு சொன்னது, இப்போ மரபுகளை வந்து மாற்றக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ், அதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலிருந்து, நம்மளுடைய சுற்றுச்சூழலிருந்து வரலாம். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி காற்றில் இருக்க டயாக்சின் இல்லைன்னா காற்றில் இருக்கிற ஒரு மாசுன்னு மட்டும் இல்லை, பிக் பாஸாக கூட இருக்கலாம், தெரியாது. அதனால் அது மாதிரி எந்த ஒரு கார்சினோஜனையும் நம்ம வீட்டுக்குள்ளே விடாமல் வச்சுக்கிறது வந்து நல்லது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு மன அழுத்தமோ ஒரு சூழலியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிசீஸை உண்டாக்கும்னு கணக்கிட முடியாத அளவுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? இன்றைக்கி நம்ம நல்லா இப்போ நிறைய எங்கள் 30s 40s இருக்கவங்க நிறையா இருக்கும். நம்மளுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? எல்லாருக்கும் நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். மிகச்சிறப்பாக நமக்கு பல சிரமங்களுக்கு இடையில படித்து வளர்ந்து வந்திருக்கலாம் எல்லோரும். நமக்கு கிடைக்காத பல விஷயங்களை குழந்தைகளுக்கு கொடுத்து நல்ல பிரமாதமாக கொண்டு வரணும்னு இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் என்ன அப்படின்னா, மிகச்சிறப்பாக நம்ம பிள்ளைங்க வந்துடுவாங்க. படிப்புலேயும் சரி, அவங்களுக்கு ஏகப்பட்ட கைடன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நல்லா படிக்க முடியும், நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துட முடியும், எல்லாமே இருக்குது. பட் என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா,
அவங்களுக்கு அந்த குவாலிட்டி ஹெல்த் கிடைக்குமா அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது விளையாட்டாக இல்லை, ரொம்ப அதாவது முன்னாடி வந்து ஒரு சாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, இப்போ மேண்டேட். இப்போ நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா நிறைய எதிர்பாராத நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ரேசஸுக்கும் இம்யூன் சிஸ்டம் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் டயட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒரே மாதிரி ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் பின்னாடி இருக்க காமர்ஸ். நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லான்செட்டுங்கிறது மெடிக்கல் ஜேர்னல், அது LANCET. லான்செட்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஜேர்னல். அது எல்லா டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போட்டு குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018, WHO வேர்ல்டு ஹெச்ஓட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பப்ளிஷரு. அதான் அதே பேப்பர் தான். அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. லான்செட் வந்து அதை போடுவான். அவன் வந்து பிரிண்டர் அவங்க. ஸோ எதுங்கய்யா? ஆமாம், நான் ஆரம்பிக்கும் போது சொல்ல எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, உணவை வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல வந்த கருத்து வந்து, நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்வாகும் வேறு வேறு. இப்போ நியூசிலாந்தில் வந்து மௌரீஸ்னு ஒரு இனக்குழு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே எல்லோரும் 180 கிலோ 200 கிலோ இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அகன்ற செஸ்ட் இருக்கும், ரொம்ப குண்டாக இருப்பாங்க. நான் வந்து 2001-2களில் அவங்கள கொஞ்சம் பேரை சந்திச்சிருக்கேன். யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் டயபெட்டிக் வந்ததில்லை. அப்போது நல்ல ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஒபிஸாக இருந்தால் டயபெட்டிக் வரும்னு ரொம்ப பயந்து அந்த 45-50 வயசில் இருக்க மௌரிஸ் யாருக்குமே அவங்க ஃபுட்டுலேயே நிறைய காப்ஸ் உண்டு. நியூசிலாந்தில் உள்ள அவங்க பாலினேஷியன் ட்ரைப் அவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இப்போ அமெரிக்கன்ஸ் எடுத்தாலும் சரி, ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ரேசஸுடைய உடல் வாக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு உறுப்புகளும் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு கிட்னி இருக்குன்னா கிட்னியுடைய நெஃப்ரான்ஸோடைய எண்ணிக்கை ஒரு ரேசஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த ரேஸை ஒரு வகையான உணவை சாப்பிட்டுட்டு வரும்போது அதை சீரணித்து அதை வந்து வெளித்தள்ளுறதுக்கு ஒரு 2000 வருஷமாக அதுக்கு உடம்புல ஒரு பழக்கம், 2000-5000 வருஷமாக ஒரு பழக்கம் இருக்கும். இன்னொரு ரேஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவை அவங்க டைஜஸ்ட் பண்ணி அந்த அளவான நெஃப்ரான்ஸ் வந்து அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம வந்து அவங்க சாப்பிட்றத டபால்னு நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றுறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதுக்குள்ளேயே போகிறதுல வந்து சில ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. நெஃப்ரான் மட்டும் இல்லை, நெஃப்ரான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே வந்து நம்ம மரபு ரீதியான ஒரு பழக்கம் இருக்குது. அதை வந்து நம்ம தடாலடியாக வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே உணவுக்குள்ளே போகிறப்ப சில சிக்கல்களே இருக்கும். நம்ம உடம்பு அதை மீறி சரி பண்ணதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணும், ஆனால் ஒரு சிலருக்கு அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகளோடு போய் நிற்கும். அதனால் மரபை ஏன் இப்போ எதுக்கு இப்போ தோசை 6 அரிசியை போட்டு தோசை இங்கே ஏன் அதை சொல்லணும்? அந்த தோசைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம மரபில் பழக்கமான விஷயம், நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம். பல காரணங்களுக்காக அது வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. திரும்ப ஏன் அதை கொண்டு வரோன்னா, நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேறு கனிமங்கள், உப்புக்கள், அது நல்லது செய்யக்கூடிய பல விஷயம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இழந்துட்டு மோனோட்டோனஸாக ஒரே அரிசியும் கோதுமையும் பிரதானமாக ஆக்கினதுனால தான் பல பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன் 65-70களுக்கு அப்புறம் தான் அரிசியும் கோதுமையும் பிரதானமாச்சு. அது வரைக்கும் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் இட்லி தோசை சாப்பிட்டாங்க. சில வீடுகள்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் இட்லி உண்டு. அப்படி இருந்த குடும்பங்கள் வந்து இன்னும் நம்ம இதில் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் எழுதும் போது படித்த ஞாபகம் இருக்குது. 3:30 மணிக்கு வேகமாக பேக்கை தூக்கிட்டு ஓடிருக்கார். என்னென்னா அவங்க வீட்டில் இன்றைக்கி இட்லி சுடுறாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா அப்படி இருந்திருக்கோம் நம்ம. இப்போ சமீபத்தில் நான் படித்தேன், அதை 3:30 மணிக்கு திருன்னு ஓடுறதுக்கு ஒரே காரணம் அந்த இட்லியாக தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் மற்ற தானியங்களை. ஆனால் இப்போ வந்து டோட்டலாக அதை விட்டு வெளியே வந்துட்டோம். அதில் 2-3 ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சில தானியங்கள், அதில் குறிப்பாக கம்பு, வரகு, குதிரைவாலி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு, சர்க்கரையை வேகமாக ரத்தத்துக்குள்ளே அப்சார்ப் பண்ணாது. எந்த உணவு ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக எடுக்குதோ, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அப்படி வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டோன்னா உருளைக்கிழங்கில் இருக்கிற 95% அந்த கார்போஹைட்ரேட் விதின் ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே வேகமாக பிளட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வேகமாக அப்சார்ப் ஆகும். அதே நல்ல பாலிஷ் போட்ட பச்சரிசி சாப்பிட்டா படு வேகமாக அதுவும் அப்சார்ப் ஆகும். அது எப்படி சர்க்கரையை தண்ணியில் கலந்து குடிக்கிறத விட கொஞ்சம் தான் டிலே ஆகும், மற்றபடி அவ்வளோ வேகமாகும். ஆனால் அதே வந்து கம்பஞ்சோரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்புலேயும் கார்போஹைட்ரேட் 65% இருக்குது. ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஸ்மார்ட்டானது.
அது வந்து அது வெறும் கார்ப்ஸ் மட்டும் இருக்காது, அதில் வேறு வேறு நிறைய ஃபைபர், ஏகப்பட்ட ஃபைபர் இருக்குது. அதில் சாலிபிள் இருக்குது, இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா அது வேறு வேறு அமைலோபெக்டின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால லேஸில் உடையாது. நம்ம பல்ல வச்சு கடித்து அப்புறம் வாயில் இருக்க அமைலேஸ் உடச்சி வயிற்றுக்குள்ளே இருக்க அமிலம் உடச்சி அப்படியே உடஞ்சி அந்த அப்சார்ப் ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். எந்த உணவு மெதுவாக அப்சார்ப் ஆகுதோ அது எல்லா நோய்க்கும் நல்லது. சர்க்கரை நோய்க்கும் சரி, புற்றுநோய் வராமல் இருக்கிறதும் சரி, இரத்த கொழுப்பு கூடாமல் இருக்கிறதும் சரி, எடை குறையினாலும் சரி, நம்ம ஃபுட்டு வந்து லோ கிளைசிமிக்காக இருக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல். அந்த லோ கிளைசிமிக்காக இருக்கிறதுல இந்த சிறுதானியங்களில் அதே கேழ்வரகு எடுத்திங்கன்னா வேகமாக அப்சார்ப் ஆகும். கேழ்வரகு தோசை வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு நல்லா ஊட்டம் பிடிக்கணும், வெயிட் கூடணும்னா கேழ்வரகை வந்து கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தோசையை விட அப்படியே தானியமாக வேக வச்சு சாப்பிட்றதான் நம்பர் 1 பெஸ்ட்டு. அதுதான் நீங்கள் எப்போ அதை அரைச்சி மாவாக்கிட்டீங்களோ அதை கொஞ்சம் வேகமாக அப்சர்வ் பண்ணதுக்கு நம்மளே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு பேட்டர் ஆகிடுச்சுன்னு வைங்க, புளிப்பாகி பேட்டர் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அது அப்சர்வ் ஆகும். அதுக்கு பதிலாக அவங்க சொன்ன அத்தனை தானியங்களையும் தினை பொங்கல், குதிரைவாலி மோர்ச்சோறு, வரகரிசியில் கோழி பிரியாணி, அப்புறம் சாமை அரிசியில் வந்து புளியோதரை அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் முழுசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மெதுவாக தான் அப்சர்வ் ஆகும். கோயம்புத்தூரில் வந்து ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஒரு ஸ்டடியே பண்ணாங்க. ஒரு பேட்டராக இருக்கும்போது எப்படி அப்சர்வ் ஆகுது, அப்படியே ஆசச் பண்ணி சாப்பிட்டா எப்படின்னு பார்த்தா அந்த முழு தானியமாக இருக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் அதுக்கு வச்சுக்கோங்க. ரெண்டாவது சாய்ஸாக சரி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் அப்படி தோசையாக ஊத்தப்பமாக அப்படி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பைசஸ், மணமூட்டிகள், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மணமூட்டிகளை நிறைய பயன்படுத்தணும். மிளகாவத்தில் தவிர மீதி எல்லாம் இஞ்சி, பூண்டு, புதினா, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், கருஞ்சீரகம், இது மாதிரி வெங்காயம், எதெல்லாம் மனம் நிறைய இருக்கோ அது மாதிரி உணவுகளை நம்ம அன்றாட உணவுகளில் நிறைய எடுத்துக்கொள்ளணும். அது ஏதாவது ஒரு ஃபார்மில் குருமாவாக சாப்பிடுங்க, இல்லை வந்து டீயில் போட்டு சாப்பிடுங்க, ஏதாவது வகையில் நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும். இந்த மணமூட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் ஆயில் மட்டும் இல்லாமல் நிறைய உடலுக்கு நல்ல, குறிப்பாக புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான குட்டி குட்டி கூறுகள் அதில் இருக்குது. அதுக்காக நம்ம டக்குன்னு உனக்கு லங் கேன்சரா நீ வந்து பெருஞ்சீரகம் சாப்பிடு அப்படி சொல்லலை. நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்க நமக்கு நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு ட்ரைட் இருக்குது, அப்போ நமக்கு வராமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நடக்கும். அதுவும் குறிப்பாக இன்றைக்குள்ள யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மணமூட்டிகளை சேர்த்து கொண்டே இருக்கிறது நல்லது. ஒல்வ தறிவ தறிந்ததன் கந்தங்கி செல்வார்க்கு செல்லாத தில் முயூவ விளக்க உரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தறிவ தறிந்ததன் கந்தங்கி செல்வார்க்கு செல்லாத தில் முயூவ விளக்க உரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தறிவ தறிந்ததன் கந்தங்கி செல்வார்க்கு செல்லாத தில் முயூவ விளக்க உரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தறிவ தறிந்ததன் கந்தங்கி செல்வார்க்கு செல்லாத தில் முயூவ விளக்க உரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை.
அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால ஒல்வ தெரிந்ததன் கந்தங்கி செல்வார்க்குச் செல்லாத தில் முயூவ விளக்க உரை. தனக்குப் பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலைப் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால